மார்ச் 5ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல். சென்னை பள்ளிக்கரணை அருகே மாற்று சாதி பெண்ணை மணமுடித்த இளைஞர் படுகொலை. பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட 4 பேர் கைது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் பொங்கல் விழா. சுமார் 40 லட்சம் பெண்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. விளவங்கோடு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் விஜயதரணி. நேற்று பாஜகவில் இணைந்த நிலையில் சபாநாயகருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை ஒதுக்கியது திமுக. தென்காசி மாவட்டம் புளியரை அருகே ரயில்வே தண்டவாளம் அருகே பள்ளத்தில் கவிழ்ந்த லாரி. ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் உயிர் தப்பினார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் டெல்லியில் கைது. திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர் உள்ளிட்ட 3 பேருக்கு வலைவீச்சு. குஜராத்தில் சுதர்சன சேது பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. துவாரகா கோயிலிலும் சிறப்பு வழிபாடு செய்தார். தூத்துக்குடியில் வின்பாஸ் மின்சார வாகன தொழிற்சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் TRP ராஜா தகவல். பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக MP CV சண்முகம் மீண்டும் சந்திப்பு. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் உறுதி. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு முந்தைய தேர்தலில் வழங்கிய சின்னத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை என்றும் விளக்கம். சென்னை போயஸ் கார்டன் புதிய இல்லத்தில் சசிகலாவை சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஜெயலலிதாவின் இடத்தை யார் நிரப்புவார்கள் என்ற கேள்விக்கு அரசியல் பேச விரும்பவில்லை என பதில். ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள், அந்த ஆளுமை இடத்தை தமிழகத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய நபரா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியல் பற்றி நான் பேச விரும்புகிறேன். சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே இன்று காலை 10 மணி முதல் மாலை 3:15 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. கூடுதலாக மாநகர பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வரும் 29ஆம் தேதி வெளியிட பாஜக திட்டம். திருநெல்வேலி தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தகவல். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட விவசாயிகளுக்கு 201 கோடி ரூபாய் வழங்க அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. 2,61,000 பேரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்க நடவடிக்கை. ஹைதராபாத்தில் டிவி தொகுப்பாளரை கடத்தி காதல் தொல்லை கொடுத்த பெண் தொழிலதிபர். பெண் உட்பட 5 பேரை கைது செய்த காவல்துறை. 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தின் சுழலில் சிக்கிய இந்திய அணி 2ஆம் நாள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 219 ரன்கள் எடுத்து தடுமாற்றம். சென்னை பள்ளிக்கரணை அருகே சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட இளைஞர் கொலை செய்யப்பட்டதால் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்.
பெற்றோரின் சம்மதமின்றி மகளை காதல் திருமணம் செய்ததால் படுகொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், இந்த சம்பவத்தின் பின்னணியை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை பள்ளிக்கரணை பழைய காவல் நிலையம் எதிரே நேற்று ஒரு 9 மணி அளவில் ஒரு இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரி வெட்டி படுகொலை செய்தனர். அந்த படுகொலை சம்பந்தமாக அதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக அந்த வெட்டுப்பட்டு கொலையான நபர் சாதி மறுப்பு திருமணம் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக செய்தது முதற்கட்டமாக தெரிய வந்தது. இவரும் இந்த சென்னை பள்ளிக்கரணை அம்பேத்கர் பகுதியை சேர்ந்த பிரவீன் என்ற 26 வயது இளைஞர். இவர் ஷர்மி என்ற ஜலடம்பேட்டை பகுதியை சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளனர். இருவரின் காதலுக்கு பெண் வீட்டார்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இந்த ஷர்மியும் கொலையான பிரவீன் என்பவரும் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இவர்கள் மீது கடும் கோபத்தில் வந்த அந்த பெண் வீட்டார் நேற்று பெண்ணின் அண்ணன் தினேஷ் உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள் 3 பேர் என 4 பேர் சேர்ந்து இந்த பிரவீனை சரமாரி வெட்டி பள்ளிக்கரணை பிரதான சாலையிலே படுகொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. போலீசார் விசாரணையில் ஆவண படுகொலை செய்தார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. ஏனென்றால் பெண் வேறொரு சாதி, இந்த கொலையான பிரவீன் தாழ்த்தப்பட்ட சாதி என்பதால் இந்த ஆவண கொலை அரங்கேற்றிக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்துள்ளது. இந்த கொலையான பிரவீன் வீட்டின் தரப்பிலும் இது ஆவண கொலைதான், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் தான் இந்த கொலை அரங்கேற்றியுள்ளனர் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது அதுக்கான வழக்கு பதிவுக்கான அனைத்து பணிகளும் செய்து கொண்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த சென்னையில் தென் மாவட்டங்களில் தான் இது போன்ற கொலை சம்பவங்களை நாம் பார்த்திருப்போம், தொலைக்காட்சி வழியாக கேட்டிருப்போம். ஆனால் சென்னையில் இது போன்ற ஒரு ஆவண கொலை, இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் ஆவண கொலை அரங்கேறியதா என்ற ஒரு கேள்விக்குறியும் சென்னையில் அரங்கேறியுள்ளன. இந்த கொலை சம்பவம் இப்பகுதியில் மட்டுமல்லாமல் தமிழகத்தையே உலுக்கியது என்றே கூறலாம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வினோத். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கேரள மாநில மாற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற உள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் சஜயகுமார் இணைந்திருக்கிறார். சஜயகுமார், இந்த திருவிழாவுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு கோயில் தரப்பில் செய்யப்பட்டிருக்கு? லாவண்யா, பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் உலக பிரசித்தி பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நகரப்பகுதியில் அமைந்துள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் மாசி மாதம் பூரம் நட்சத்திர தினத்தில் நடைபெறவுள்ள பொங்கல் விழாவானது இன்று நடைபெற்று வருகிறது. அதாவது 10 தினங்களுக்கு முன்பாகவே திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் மாசி மாதம், மலையாள மாதம் கும்ப மாதத்தில் பூரம் நட்சத்திர தினத்தில் இங்கு ஆண்டுதோறும் பொங்கல் விழா நடைபெறும். இந்த கோயிலின் ஐதீகம் என்னவென்றால், கண்ணகி கோவலன் இறந்த பிறகு மதுரையை எரித்துவிட்டு கோவத்துடன் கொடுங்கல்லூர் சென்று வானில் உலகம் அடையும் முன்பதாக திருவனந்தபுரத்தில் உள்ள கிள்ளியாற்றின் கரையில் ஓய்வெடுத்த பகுதியில் பகவதி அம்மனுக்கு கண்ணகிக்கு கோயில் கட்டி வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே போல இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் கின்னஸ் புத்தகத்தில், அதாவது ஒரே இடத்தில் அதிக பெண்கள் திரண்டு பொங்கலிட்டு வழிபடும் வகையில் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 1997ஆம் ஆண்டு 15 லட்சம் பக்தர்களும், அதே போல 2009ஆம் ஆண்டு 25 லட்சம் பெண்களும் பொங்கலிட்டு தொடர்ந்து தற்போதும் கூட கின்னஸ் புத்தகத்தில் அதிக அளவு பெண்கள் திரண்டு வருவதால் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நகரத்தின் 17 கிலோமீட்டர் சுற்றளவில் தமிழகம், கேரளா, இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெண்கள் இங்கு வந்து பொங்கலிட முன்னேற்பாடு செய்து அடுப்பு ரெடி செய்து பொங்கலிட தயாராக உள்ளது. காலை 10:30 மணிக்கு ஸ்ரீகோவிலிருந்து தந்திரி தீபம் எடுத்து வந்து பிரதான அடுப்பான கோயில் முன்னதாக அமைத்துள்ள அடுப்பில் அந்த தீ பற்ற வைத்த பிறகு நகரத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பெண்கள் அமைக்கப்பட்டுள்ள அடுப்புகளில் தீமூட்டி பொங்கல் வழிபாடு தொடங்க உள்ளது. மேலும் வந்து மாலை 2:30 மணி அளவில் இந்த பொங்கலின் நைவேத்தியம் நடைபெற உள்ளது. அப்போது குட்டி விமானம் மூலம் பூக்கள் தூவி நகரத்தில் நைவேத்தியம் அர்ப்பிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மேலும் இந்த பொங்கல் விழாவுக்காக 3000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நகரத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும், அதே போல மாநகராட்சி, திருவனந்தபுரம் மாநகராட்சி ஊழியர்களும் இங்கே பொங்கலிட வரும் பக்தர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும், குடிநீர், உணவு போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாண்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் பெண்கள் இந்த பொங்கல் வழிபாட்டில் கலந்து கொள்வார் என்று கோயில் நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த கின்னஸ் புத்தகத்தில் இந்த கோயிலானது இடம் பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.